ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविंदा गोविंदा देव पूजित गोविंदा 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 श्रीनिवास गोविंदा 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 श्रीनिवास गोविंदा नीलाद्रि निलयवास नित्य कल्याण करुणामूर्ति गोविंदा गोविंदा तिरुमलवास गोविंदा गोविंदा। पद्मावती प्रिया गोविंदा नंद नंदना गोविंदा गोविंदा श्री पद्मावती प्रिया गोविंदा नंद नंदना। ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலை திருப்பதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் முழு நிலமாம் ஒளிமிக்க பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீ மலையப்பன் கருடாரூடனாக காட்சியளித்துக் கொண்டு வீதி உலா கண்டருள்வதை முந்துர முன்னம் கல்பூர ஆர்த்தி ஆன பிற்பு இப்பொழுது வீதி உலா கண்டருளப் போகிறான் கருடாரூடனான இந்த மலையப்பன். சாதாரணமாக அனைத்து பட்சிகளுக்கும் இறக்கைகளோ பிரதானம், அதுவே பிரதானம். ஆகையிரே பட்சேந்திரனான கருடனை பற்றி கூறும் வேதம் சுபர்ணோசி என்று துவங்கி திருவருத்தே சிரக காயத்ரம் சற்றுகு என்று போற்றியுள்ளது. ஸ்ரீ ஆளவந்தார் என்னும் ஆச்சாரிய சார்வபௌமரும் வேதாத்மா விஹகேஸ்வரக என்றே போற்றி அருளி செய்துள்ளார். ஸ்ரீ கருடனின் ஒவ்வொரு அவயவமும் வேதத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. வேதத்தில் கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதித்தருளியுள்ளது அனைவரும் அறிந்ததே. கருடன் எப்போதும் பெருமானுக்கு எதிராக எழுந்தருளி இருப்பார். உபஸ்திதம் தேன புரோகருத்மதா அக்ரே துஷ்டன் உதக்ரோ மணிமுகுர இவ என்றே போற்றி அருளி மேலே ஸ்ரீ வைகுண்டத்தில் நித்தியசூரிகளில் ஒருவர் கருட பகவான் என்றும் தெரிவுபடுத்தியுள்ளது இந்த வேதத்தில். கருத்மான் தனது தாயாரான வினதையின் அடிமை சங்கிலியை விடுவிக்க அமிர்த கலசத்தை பெற்று வர வேண்டியதாயிற்று. அதற்காக தேவேந்திரன் இந்திரனோடு வீரத்தோடு போரிட்டு வென்றியும் அதாகில் வெற்றி பெற்று
அமிர்த கலசத்தையும் எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு தாயாரை சிறை மீட்டான். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருத்மானின் வீரத்தைக் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு கருத்மானிடம் வேண்டும் வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்க, கருடனும் பகவானுக்கு மேலே எப்போதும் இருந்து கொண்டு அவனை கண்ணார கண்டு கொண்டிருக்கும் பிரார்த்திக்க, பகவானும் கருத்மானை தனக்கு வாகனமாகவும் துவஜஸ்தம்பத்தில் கொடியாகவும் தனது அச்சை சன்னதிக்கு எதிராக கருத்மானின் சன்னதியும் அமைந்திருக்க வரமளித்தருளினார். ஸ்ரீராமாவதாரத்தில் ராவணனின் குமாரன் இந்திரஜித்தின் நாகாஸ்திரத்தால் கட்டுண்ட ஸ்ரீராமனை மீட்டெடுத்தார் இந்த கருத்மான். மகிழ்ந்த ஸ்ரீராமனும் கருத்மானை அணைத்து ஆசீர்வதித்து அருளினார். கருத்மானுக்கு ருத்ரா, சுகீர்த்தி என்று இரு மனைவியர் உள்ளனர். தம்பதிகளாக இருக்கும் கருத்மானை எந்த பக்தன் தினமும் மனத்தை இருத்தி ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அல்லது பக்தி பூர்வகமாக நினைக்கின்றார்களோ அந்த பக்தனுக்கு சர்ப்பதோஷங்கள், வியாதி, பிசாசம், மனோவியாதி முதலிய கஷ்டங்கள் அணுகுவதில்லை என்பது சாஸ்திர விகிதம். கருத்மானின் அனுகிரக விசேஷத்தால் தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்ற 4 புருஷார்த்தங்களும் குறைவர கிட்டும் அந்த பக்தனுக்கு. பகவான் இட்ட கட்டளையாக இருந்து அனைத்து காரியங்களும் செய்யும் ஸ்ரீ கருட பகவான் சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருவெள்ளியங்குடி எனும் திவ்ய தலத்தில் 10 அடையவர்க்கு எளியனான பகவான் ஸ்ருங்கார சுந்தரனாக கோலவில்லி ராமனாக எழுந்தருளியருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பெருமான் மயனின் சாபத்தை தீர்த்தவன் இந்த திவ்ய தலத்தின் சரித்திரமாக உள்ளது. பகவான் தன் திருவாழி திருச்சங்கினை கருடாழ்வாரிடம் கொடுத்துவிட்டு மயனின் பிரார்த்தனைக்கு இணங்க கோதண்டராமனாக காட்சியளித்தார் என்பது இந்த திவ்ய க்ஷேத்திரத்தின் சரித்திரம். திருமங்கை ஆழ்வாரும் அவ்வண்ணமாகவே சேவை சாதித்தருளியபடியால் அவருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் கோதண்டராமனாகவே சேவைத்து சாதித்தருளியுள்ளார். அந்த பதிகத்தில் ராமனை கொண்டு அவர் அருளிச்செயலில் சாதித்தருளியுள்ளார். கோலவில்லி ராமன் என்று பாசுரமிட்டு மங்களாசாசனம் செய்து அருளியுள்ளார் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார். அனந்தபுஷணைஹி யுக்தம் மகாபத்மஸ்திதம் பிரபும் மகாபக்ஷிம் மகாசத்வம் மகாபீம பராக்கிரமம் மகாகம்பீர நாசாகிரம் மகாந்தே முகாம்புஜம் சதுர்பாஹு முனாசாங்கம் சங்கச்சக்கரதரம் வரம் சம்புடாஞ்சலி சம்யுக்தம் பிரணமாம் அண்டஜேஸ்வரம் என்கிறபடியே இத்தலத்தில் கருடாழ்வார் சங்கு சக்கரம் ஏந்திய 4 திருக்கரங்களுடன் சேவை சாதித்துக் கொண்டும் பக்தர்கள் வேண்டும் அனைத்து பலன்களையும் குறைவர நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றார் என்று இன்றளவும் அவ்விடத்தில் அந்த க்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருக்கும் திவ்யமான ஒரு கிரமம். அதாவது பக்தர்களின் அனுகிரகிக்க கருடாழ்வார் சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டு அவ்விடத்தில் தீபம் ஏற்றுபவர்களுக்கு நித்தியமாக அனைத்து குறைகளையும் தீர்த்து வைக்கின்றார் என்பதை அவ்விடத்தில் நாம் நித்தியபடியாக காணும்படியான சாட்சாத்காரமாக காணும்படியாக உள்ள உண்மை. இப்படி எம்பெருமான் கருடாருடனாக எழுந்தருளும் இந்த அழகையும் தன் இந்திரியங்கள் மகிழ்வோடு அனுபவித்து போந்ததாக சாதித்தருளியுள்ள பாசுர விசேஷம் அனைத்து ஆழ்வாராதிகளும் சாதிக்கப்பட்ட உண்டு. க்ஷணம் கண்கொண்டு சிமிட்டினால் கூட எங்கே வேறு திசை சென்று விடுவானோ இந்த மலையப்ப சுவாமி என்று பக்தனின் கோவிந்தநாம கூக்குரல் கேட்ட இடத்தில் திரும்பி நிற்பானோ என்று கைப்பொருள் நழுவினால் கூட மாறாது கண்கொட்டாது ஆர்த்தியோடு ஏழுமலையப்பனை வைத்த கண் வாங்காது கூப்பிய கைகளோடு பண்கொண்ட புல் என்கிறபடியே பகவானின் குறிப்பு அறிந்து செயல்படும் பண்புட்ட புல் இந்த கருடன் பக்தர்கள் பொருட்டு திரும்பி திரும்பி ஏழுமலையானோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். பண்கொண்ட புல் ஒரு வாகனத்திற்கு உள்ள அனைத்து லட்சணங்களையும் கொண்டவன் இந்த கருடன். இப்பொழுது ஆச்சாரிய சகிதமாக ஆச்சாரியம் முன்னே எழுந்தருள பின்பு மலையப்ப சுவாமி கருடாருடனாக எழுந்தருளுவது நாம் கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. நன்றாக சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் காணும்படியாக பண்கொண்ட புல்லாக பக்தர்கள் வேண்டும் இடத்திற்கு சென்று அவர்கள் வேண்டிய வரம் தரும்படியாக இந்த ஏழுமலையானை ஏந்தி கொண்டு செல்கிறான் இந்த பண்கொண்ட பொருள். ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்ரீ சதுஸ்லோகியில் வேதாத்மா விஹகேஸ்வரக என்று சாதித்தருளியது சற்று முன்பு சேவித்தோம். மேலே இந்த கருத்தை சற்று சேவிப்போம். ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಪಕ್ಷ ಕಡು ದಿವ್ಯ ರೂಪಮ
పాపి విష్ణుదాసుడైనావు అన్ని కల్పాలలో వైకుంఠు సేవలో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు వనమాలి ఎదదాల్చి శ్రీనాథుడయ్యాడు నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు పెరియ తిరువడి నీది పెరుమాళ్ళు కొలువురో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా నానామహిమాన్వితుడా నాగాలంకృతదేహ భూని ఉపరి చరవసూను బ్రోచిన మహానుభావ కొన్నగ కాళేంద్రుని పారద్రోలినావు ఆ మిల్లేరును ఈ వసుధన విన్నగా నిలివేవు గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా கருட வாலகில்யர் என்னும் ரிஷியின் பிரார்த்தனையின் பயனாக அவதரித்தவர் இந்த கருத்மான். கருத்மானின் ஏற்றத்தை கூறும் இடத்தில் ஸ்ரீ ஆளவந்தா ஸ்தோத்திரரத்ன ஸ்லோகங்களும் ஒன்றில் தாசக சகா வாகனம் ஆசனம் துவஜ யஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா துவதங்கிரி சம்மர்த்த கிணாங்க சோபினா என்று சாதித்தருளியுள்ளார். சுவாமி ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்தில் சாஸ்திரங்களில் தெரிவித்தபடி கருத்மான் ஸ்ரீயப்பதிக்கு செய்து அனைத்து பணிவிடைகளை அருளி செய்துள்ளார். உலகில் வேலையாட்கள் எஜமானனுக்கு அநேகமாக எதிரிலேயே தென்பட மாட்டார்கள். இது உலக நியதி. ஏதாவது வேலையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்றே மறைந்து இருப்பார்கள். எனில் கருத்மான் எம்பெருமானின் திருமுக மண்டல திருக்குறிப்பை உணர்ந்தே ஸ்ரீயப்பதிக்கு தொண்டு செய்பவர். எனவே தான் திவ்ய தேசங்களில் எழுந்தருளியுள்ளார். எனவேதான் இவருக்கு குறிப்பை அறிந்து இவன் பணிவிடை செய்வதால் இவனுக்கு சிறந்த திருநாமத்தையும் அருளி செய்துள்ளார் எம்பெருமான். அதுவன்றோ இவனுக்கு உள்ள பெயர் என்னவென்றால் பண் கொண்ட புல், அதாவது உகப்பறிந்து செய்யும்படியான கைங்கரியம் செய்யும்படியான பண்பு, அந்த பண்பை உடையவர் பண் கொண்ட புல்லாக திகழ்கின்றான். ஸ்ரீ கருத்மானின் சன்னதி இருக்கும் எம்பெருமானுக்கு எதிரில் எல்லா சன்னதிகளையும் எந்த பக்தனுக்கு உதவி செய்ய சொல்லி கேசவன் ஆணையிடுவான் என்றும் அவர் திருக்குறிப்பு அறிந்து செயலில் இறங்கவும் தயார் நிலையில் இருக்கும்படியான ஸ்ரீ கருத்மான் பண் கொண்ட புல்லாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இவ்விடத்தில் அனைத்து பக்தர்களையும் காண விரும்பியிருக்கும் ஏழுமலையாண்டான் அந்த பண் கொண்ட பொல்லின் மீது நன்றாக உலா கண்டருளிக் கொண்டிருக்கின்றான். தாசக அடியனாகவும் சகாக தோழனாகவும் திகழும் கருத்மான் ஒருமித்த கருத்துக்களை எண்ண அலைகளையும் உடையவர்கள். அதாவது எம்பெருமானுக்கும் அவன் இடும் ஆணையை குறிப்பை அறிந்து உடனே செயல்படும்படியான வேலையாளாக உள்ளவன் இந்த பண் கொண்ட புல்லான கருத்மான். பக்தர்களுக்கு உதவி புரிவதே அவனுக்கு எண்ணம்.
அதை குறிப்பறிந்து செய்பவன், செயல்படுபவன் இவன். குறிக்கோளாக கொண்டவர்களே சகாவாக இருக்க தகுதி உள்ளது அல்லவா? பக்தர்களை காப்பது, பக்தர்களுக்கு உதவுவது முதலானவற்றில் ஸ்ரீ கோவிந்தனுக்கு உண்டான கருத்தே, எண்ணமே தான் கருத்மானுக்கும் உள்ளது. எனவே தான் கஜேந்திரனுக்கு உடனே சென்று காப்பாற்ற இயன்ற முடியாது. சேவை பகவானுக்கு முன்பு கருத்மான் சேவையாகி தயார் நிலையில் நின்றிருந்தாராம். அந்த கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்ற செல்லும் பொழுது உலகில் ஒலியை விட ஒளியானது அதி விரைவில் வெகு தூரம் வரை செல்லும் என்பது விஞ்ஞான ரீதியான உண்மை அல்லவா? ஆதிசேஷன் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம் என்று பாஞ்சராத்திராதிகளால் தெரிவிக்கப்பட்டதையே அடியொற்றியே ஆழ்வார் திருவாக்காக அமைந்தது. எப்படி எம்பெருமானுக்கு பலவிதமான பணிவிடைகளை செய்வது போல் கருத்மானும் எம்பெருமானுக்கு பணிவிடைகள் செய்து அவனுக்கு அடிமைத்தனத்தை நன்றாக தெரிவிப்பது பண்கொண்ட புல்லாக திகழ்பவன் இந்த கருத்மான். வேத பாகங்கள் கருடனுக்கு அவயவங்களாக உள்ளது என்று கீழே சேவித்தோம் அல்லவா? அதையே சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ கருட பஞ்சாசத் ஸ்லோகத் தொகுப்பில் நேத்திரம் காயத்ரமோட்சே திரிவிருத்திதீச்ச சிரோ நாமதேயம் யஜும்ஷி சந்தாம்சி அங்கானி திஷ்ண ஆத்மபீஹி அஜனீஷபைஹி விக்கிரகோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோமாத்மனः அசௌ பிரஹதிதர கருத்தாதுஷாம் நாதபுட்சः ஸ்வாச்சந்தியம் நஹ பசியுதாம் ஸ்ருதி சதசிகரா விஷ்ணுதாத்மா ஸ்ருதி சதசிகரா விஷ்ணுதாத்மா கருத்மானு என்று சேர்த்து சொல்ல வேண்டும், க்ஷமிக்க வேண்டும். தாதுஷாம் நாதபுட்சः ஸ்வாச்சந்தியம் நஹ பிரசூதாம் ஸ்ருதி சதசிகரா விஷ்ணுதாத்மா கருத்மானு. கருட பகவானின் திருமேன் இந்த ஸ்தோத்திரத்தை சற்று நன்றாக செவிமடுத்தாலே போதும், அனைத்து பக்தர்களுக்கும் நல்ல மேன்மை ஏற்படும். இந்த பௌர்ணமி தினத்தில், அதாவது இன்று நல்ல நட்சத்திரமும் கூட, சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே நம்மளை, அதாவது அனைத்து பக்தர்களையும் இந்த கல்பூர ஆர்த்தியில் சேவிக்கும்படி அவன் நியமித்தருளினான். அவன் எண்ணம் கொண்டால் அல்லது நாம் இவ்வாறு சேவிக்க இயலாது. தொலைக்காட்சி மூலமாக சேவிக்கும் பக்தர்களுக்கும், இங்கே நேராக வந்து சேவிக்கும் பக்தர்களுக்கும், அனைத்து பக்தர்களுக்கும் இந்த பூச நட்சத்திரமான தைப்பூச நட்சத்திரமான இன்று, அதுவும் பௌர்ணமி தினமாக இன்று, மேலும் ரவிவாரம் என்னும்படியான ஞாயிற்றுக்கிழமை அனைத்தும் ஒன்று சேர அமைந்துள்ள இந்த சுபதினத்தில் எம்பெருமான் நன்றாக கடாட்சித்தருள வேண்டும். அனைத்து பக்தர்களின் குறைகளை தீர்த்து நிறைவுகளை ஏற்படுத்தி மன அபீஷ்டங்களை நிறைவு செய்ய வேண்டும் இந்த தினத்தில், மங்கள தினத்தில். ஆகவே அனைத்தும் சேர்த்து சுவாமி தேசிகனால் இயற்றப்பட்ட இந்த கருத்மானின் குறித்த இந்த ஸ்லோகத்தில் வேதத்தின் அடிப்படையிலே அமைந்துள்ளது. கருட பகவானின் திருமேனியில் ஒவ்வொரு அவயவமும் வேதத்தின் பகுதியாக உள்ளது என்கிறார். ஸ்தோமம் எனப்படும் சாமவேத பாகம் அவருக்கு ஆத்மஸ்வரூபமாக உள்ளது. காயத்ரம் எனும் சாமம் அவருக்கு கண்ணாக விளங்குகின்றது. திருவிருத்து என்ற சாமம் கருத்மானின் சிரசாகவும், யஜுர்வேதங்கள் கருத்மானுக்கு திருநாமங்களாகவும் விளங்குகின்றது. வேத சந்தசுகள் கை முதலிய அவயவங்களாக உள்ளது. திக்ஷ்ணியம் என்பது சிலையாக சாலையில் ரித்விக்குகள் அமர்ந்திருக்கும் இடங்களுக்கு, அதாவது சில யாகசாலைகளுக்கு சென்றால் ரித்விக்குகள், யாகத்தை செய்பவர்கள், அந்த வித்வான்கள் அமர்ந்திருக்கும் இடங்களுக்கு எதிரே உள்ள வேள்வி மேடைகளுக்குள்ள பெயர், அது பெயர் திக்ஷ்ணம் என்பது. இந்த வேள்வி மேடைகள் கருடனுடைய குளம்பாக இருக்கின்றது என்பர். அதாவது வேதம் அவ்வாறு அதேதான் ஸ்தாபிதம் மந்திர உச்சாடனத்தோடு அவ்விடத்திலே அந்த யாக குண்டத்தை ஸ்தாபித்திருப்பார்கள். வாமதேவியம் எனும் சாமம் ஸ்ரீ கருத்மானின் திருமேனியாகவே உள்ளது. பிருகத்து ரதந்திரம் எனும் சாமங்கள் அவருக்கு சிறகுகளாக விளங்குகின்றன. யஜ்ஞம் எனும் சாமம் கருத்மானின் வால் பகுதியாகவும் இருந்து காற்றை கிழித்து கொண்டு வகுத்து கொண்டும் விரைந்து பறக்க உதவியாக உள்ளது. இப்படியாக வேத பாகங்கள் எல்லாமே கருத்மானின் திருமேனியின் பகுதிகளாக உளவென்று வேதமே கூறுகின்றது. ஆகவே ஒரு மங்கள காரியங்கள் நடக்கும் பொழுது கருத்மான் மேலே கூரையில் வானத்தில் பறந்தான் என்றால் மங்களம் என்று சொல்வார்கள். அவனுடைய காற்று அந்த அடியார்கள் மேல், பக்தர்கள் மேல் பட்டால் அனைத்து தோஷங்களும், சொல்ல முடியாத அனைத்து தோஷங்களும் விலகும் என்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. கருட பகவானை கண்டாலும், அவரது காற்று நம் மீது பட்டாலும், அவரது குரலை கேட்டாலும் நம் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி அல்லல் படாதவாறு இருக்கச் செய்யும். இப்படிப்பட்ட கருட பகவான் ஷேஃபதியான ஸ்ரீ கோவிந்தருக்கு வாகனமாகவும் கொடியாகவும் இருந்து கொண்டு பல கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான். இன்றளவும் அர்ச்சை திருமேனில் மேலே இந்த ஊர்வலத்தை சற்றே அனுபவிப்போம்.
ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. ಪರಮಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ ಪರಮಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿ ಬಂಧನ ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿ ಬಂಧನ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ. जलजनेत्र मुकुंद केशव शंखचक्र गदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण जलजनेत्र मुकुंद केशव शंखचक्र गदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण आदियोगी मुनीन्द्र वंदित अखिल सुरगण पूजिता आदियोगी मुनीन्द्र वंदित अखिल सुरगण पूजिता वेद विनुत विरिंचि सन्नुत वेंकटेश नमो नमो वेद विनुत विरिंचि सन्नुत वेंकटेश नमो नमो वेंकटेश नमो नमो वेंकटेश नमो नमो शरणु श्री वैकुंठनायक शरणु श्री पुरुषोत्तम शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेंकटनायक शरणु 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 शरणु. ஸ்ரீயப்பதியான கோவிந்தனுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கும் இந்த கருத்மான் பகவானுக்கு பல கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான். ஸ்ரீ வைகுண்டத்திலும் அர்ச்சை திருமேனியிலும் அனைத்து சன்னதிகளிலும் இவன் அனைத்து கைங்கரியங்களையும் இன்றளவும் செய்து கொண்டிருக்கின்றார். கருடன் ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜசு என்னும் 6 குணங்களை பூர்ணமாக பெற்று திகழ்வர் எம்பெருமானின் அனுகிரகத்தாலே. 7 ஸ்வரங்களை உடைய சாமவேதத்தின் வடிவமாக உள்ளவர் இந்த கருத்மான். பகவத் அடியார்களை காப்பதற்கு அவ்வப்போது ஏற்ற வடிவனை கொண்டு அவதரித்து பக்தர்களை ரட்சிப்பவர். சம்சாரத்தில் இருக்கும் துக்கங்களையும் நாகதோஷங்களையும் இவரை காண்பதாலும் சேவிப்பதாலும் நீங்க பெற்று உய்வு பெறலாம். சாமவேதத்தின் 7 ஸ்வரங்களாக திகழ்பவர் இவர். 7 ஸ்வரங்கள் ஆவன:
நிஷாதம், ரிஷபம், காந்தாரம், ஷட்ஜம், மத்தியமம், தைவதம், பஞ்சமம் என்னும் 7 ஸ்வரங்கள். அஷ்ட சம்பத்துக்களை அளிப்பவர். அணிமா என்றும் சரீரத்தை சிறிதாக்கிக் கொள்ளும் யோகம். மகிமா சரீரத்தை பெரிதாக்கிக் கொள்ளும்படியாது. லகிமா சரீரத்தை லேசாக ஆக்கிக் கொள்ளுதல். கரிமா சரீரத்தை கனமாக ஆக்கிக் கொள்ளுதல். வசித்துவம் தன் வசப்படுத்திக் கொள்ளுதல். ஐஸ்வர்யம் தலைவனாக இருந்து தங்கு தடையின்றி காரியங்களை செவ்வனே செய்தல். பிராப்தி நினைத்தவற்றை வெற்றியுடன் செய்து பெறுதல். பிராகாமியம் நினைத்த இடத்திற்கு செல்லுதல். இவையாவும் கருத்மானுக்குடைய 8 ஐஸ்வர்யங்களாக கருதப்படுகின்றன. கருத்மானுக்கு சத்யன், சுபர்ணன், கருடன், தாக்ஷன், விஹகேஸ்வரன் என்று 5 திருநாமங்கள் உள்ளது. இந்த உண்மை கருத்தை ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம், சாத்வத சம்ஹிதை, பாத்ம சம்ஹிதை, நாராயண சம்ஹிதை, விஸ்வக்சேன சம்ஹிதை என்ற உயர்ந்த சம்ஹிதைகளில் விவரித்து அருளி செய்துள்ளது. இத்தகைய வேதாத்மா விஹகேஸ்வரான கருட பகவான் தனக்கு உகந்த வாகனமாக கொண்டும் கருடாரூடனாக எழுந்தருளி கொண்டும் இப்பொழுது வீதி உலா கண்டருளும் ஸ்ரீ கோவிந்த கோபாலனையும் கண்டு வணங்குதலால் அனைத்து விஷபயம் மரண பயம் ஒழியும் என்பதே சம்ஹிதைகளில் கூறப்பட்ட தேறிய பொருளாக கருதப்படுகிறது. இந்த கருட பஞ்சாசத்தில் கருடனை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களை கேட்பவர்க்கும் சேவிப்பவர்க்கும் கிடைக்கப் போகும் பலன்களை சுவாமி ஸ்ரீ தேசிகன் மற்றொரு ஸ்லோகத்தாலே உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியப்படுத்தியுள்ளார். சைகாம் பஞ்சாசதம் யாம் ஆதானுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன்னு கிருத்வா மௌளௌ ததாக்ஞாம் கவி கதககடா கேசரி வெங்கடேஷः தமேதாம் ஷீலயந்தः சமித விஷதர வியாதிதைவாதிபீடா காங்ஷா பௌரஸ்ய லாபா கிருதம் ஈதர பலைஹி தாக்ஷகல்பா பவந்தி. சுவாமி சாதித்தருளிய இந்த கருட பஞ்சாசத் என்ற ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தாலும் அதை செவி மடுப்பவர்க்கும் பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்களால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும். கருத்மானின் மூலமந்திரத்தின் பொருள் செருவாக, அதாவது நிறைந்த ஸ்லோகம் இது. அதாவது மூலமந்திரத்தை எல்லோராலும் ஜபிக்க முடியாது. எனவே ஸ்லோக ரூபமாக இந்த மந்திரத்தை உள்ளடக்கி அந்த பொருளின் உள்ளடக்கி சுவாமி தேசிகன் சாதித்தருளிய எந்த ஸ்லோகத்தை கேட்டாலோ நன்றாக தெரிந்தவர்கள் சொன்னாலோ அனைத்து மங்களங்களும் உண்டாகும். இப்பொழுது அர்ச்சக சுவாமி எம்பெருமானுக்கு கருடாரூடனாக எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுக்கு ஆர்த்தியை சமர்ப்பிக்க அனைவரும் இந்த ஸ்லோகத்தை செவிமடுத்து கொண்டே நன்றாக சேவிக்கலாம். மற்றொரு தடவை அடியன் சேவிக்கிறேன். சைக்காம் பஞ்சாசதம் யாம் மாதானுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன்னு கிருத்வா மௌளோ ததாக்யாம் கவி கதககடா கேசரி வெங்கடேசः தாமேதாம் ஷீலயந்தः சமித விஷதர வியாதிதைவாதி பீடா காங்ஷா பௌரஸ்ய லாபா கிருதம் இதர பலை தாக்ஷகல்பா பவந்தி. கருட பஞ்சாசத்தின் இந்த சோத்தத்தை பாராயணம் செய்தாலும் அதை செவிமடுப்பவர்க்கும் பாம்பு, தேள் போன்ற விஷஜந்துகள் ஏற்படும் அத்தனை துன்பங்களும் நீங்கும் என்று சற்று முன் சேவித்தோம். கருத்மானின் மூலமந்திரத்தின் பொருள் செறிவாக அமைந்த ஸ்லோகம் இது. பாம்பு எனில் ராகு கேது, தேள் விருச்சிகம் செவ்வாய் கிரகத்தின் அதனுடைய தாக்கம், இவற்றினால் கூட ஏற்படும் துன்பங்களும் விலகி போகும் என்றும் கொள்ள வேண்டும். பேய் பிசாசு என்ற துர்தேவதைகள் ஓடிப்போய்விடும். மனக்கவலைகள் சூரியனை கண்ட பனி போல மறையும். பக்தர்கள் பலனை நன்றாக உடனே பெற வேண்டியது. கருட பகவான் பக்கத்திலிருந்து அனைத்து துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றி பக்கத்துணையாகவும் இருப்பார். மற்ற பலன்களை பற்றி சொல்லவும் வேணுமா என்ன என்று சுவாமி தேசிகன் நன்றாக பொருள் விளங்க சாதித்தருளியுள்ள இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாம் நன்றாக பலனை பெற்று அருளலாம். இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பவர்க்கும் கருடாரூடனான மலையப்ப சுவாமி எழுந்தருளிக்கு கொண்டும் இந்த திவ்ய காட்சியை கண்டோருக்கும் எல்லாவித நன்மைகள் ஏற்படும் என்பது சுவாமி தேசிகனின் அனுபவ பூர்வகமான உபதேசங்கள். மற்றொன்று, சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத் என்று சற்று முன் அந்த சேவித்தோம். மற்றொரு ஸ்லோகத்தாலே நமக பன்னகனத்தாய வைகுண்டவச்சவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. ஸ்ரீ கருடன் பட்சிகளுக்கெல்லாம் அரசனாக விளங்குபவன் மற்றொரு ஸ்லோகத்தாலே தெரிவித்துள்ளார். தமக்கு எதிர்களான பெரிய பெரிய சர்ப்பங்களை அடக்கி தன் திருவேணியிலே ஆபரணங்கால அணிந்து கொண்டவன். இதை நாம் நாச்சியார் கோவில் உள்ள கல்கருடனிடம் நாம் நன்றாக சேவிக்கலாம். சர்ப்பங்களை ஆபரணங்களாக அணிந்துள்ள ஸ்ரீ கருட பகவானை இன்றும் நாச்சியார் கோவிலில் காணலாம். கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திவ்ய தலம் இது. இத்தலத்தில் கல்கருடன் ரொம்ப பிரசித்தமானவர். 9 ராகங்களை தன் திருமேனியில் ஆபரணங்களாக அணிந்து கொண்டவர்.
9 இடம் நவக்கிரகங்களுக்கு சமம் என்று கூறுவர். எம்பெருமானுக்கு அந்தரங்க தாசராய் நின்று சகல கைங்கரியங்களையும் செய்பவர். வேதாத்மா விஹகேஸ்வர என்ற ஆளவந்தார் சாதித்துள்ளதை சற்று முன் சேவித்தோம் அல்லவா? அனைத்து 4 வேதங்களும் இவருக்கு இறக்கையாக உள்ளது என்பது. இந்த ஸ்லோகம் தண்டகம் கருட தண்டகம் என்ற தொகுப்பில் உள்ளது. சுவாமி சாதித்தருளியுள்ளது. ஒவ்வொரு வரியிலும் 36 கணங்கள் முறையே 108 எழுத்துக்கள் உள்ளன. இவை அனைத்தும் ரகசியங்களாக, கருடனை பற்றிய ரகசியங்களாக உள்ளது. முதலில் உள்ள ஸ்லோகத்தில் சர்ப்பங்களால் சூழப்பட்ட சிவபதியான சிவன் நாராயணனுக்கு தொண்டு செய்வதையும், வேதங்களே தன் சிறகுகளாக கொண்ட ஸ்ரீ கருத்மானுக்கு நமஸ்காரத்தை சொல்கிறது. எனவே இதன் பொருள் நாகதோஷத்தை நிவர்த்திக்கும் என்பது. இத்தகைய மேன்மையான ஸ்ரீ கருட பகவானின் மூலமந்திரத்தை சுவாமி ஸ்ரீ தேசிகனுக்கு உபதேசித்து அருளியவர் சுவாமி அப்புள்ளார் என்னும் மகனியர். அவர் சுவாமி தேசிகனின் தாய்மாமன். இந்த மூலமந்திரத்தை ஜபித்த காரணத்தாலே சுவாமிக்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பிரத்யட்சமாகி தன் விக்கிரகத்தையும் சுவாமிக்கு அனுகிரகித்தார் என்பதே சரித்தம். சுவாமி ஸ்ரீ தேசிகன் சிறு வயதிலேயே ஞானத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தார். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனின் அனுகிரகத்தாலே மேலே ஞானத்தின் எல்லை நிலத்தையே அடைந்து விட்டார் எனலாம். லக்ஷ்மி ஹயக்ரீவனின் மூலமந்திரத்தை ஸ்ரீ கருட பகவானே உபதேசித்ததால் வேத சாரமாகவே கருதப்படுகிறது. இதோ முழுநிலவோடு நாம் நன்றாக முழுநிலவே இவ்விடத்தில் மலையப்பனாக எழுந்தருளுகிறானோ என்று தோன்றும்படியாக நம்மை காணச் செய்கிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் எத்தனை பொருத்தமாக உள்ளது. இத்தனை சுபதினமான இன்று இந்த நட்சத்திரம் கூட அத்தனை சுபமாக உள்ளது என்பர். சுவாமி ஸ்ரீ தேசிகன் தான் அடைந்த பேற்றை மேலே வரும் சந்ததியினரும் நன்றாக கற்க வேண்டும் என்றார். ஊர்வலத்தை சற்றே சேவிப்போம். ఎంత మహిమో ఎంత మహిమో నీది ఎంత మహిమో ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవి కాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమో ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు ఎంత మహిమో నీది ఎంత మహిమో ఎంత మహిమో నిన్నెవ్వరికి యుక్తుల సాధింపరాదు సారెకు తర్కవాదాల సాధింపరాదు ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు శివదకి ఉపాయముల సాధింపరాదు భారము లేని ఎట్టి భక్త సాధ్యుడవు ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు ఎంత మహిమో నీది ఎంత మహిమో మిక్కుటపు సామర్థ్యాన
నేర్పుల తెలియరాదు. నిక్కుటపు సామర్థ్యాన మెరసి తెలియరాదు. ధిక్కరించి నేర్పుల తెలియరాదు. వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు. చెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు. మొక్కి నీకు శరణంటే ముందర నిలుతువు. వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు. మొక్కి నీకు శరణంటే ముందర నిలుతూ. ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది, ఎంత మహిమో. చెలరేగి తపములు చేసినా నెరగరాదు. ఇలనెన్ని చదివిన ఎరగరాదు. చలరేగి తపములు చేసిన ఎరగరాదు. ఇలనెన్ని చదివిన ఎరగరాదు. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. కొలిచితే చాలు కక్కున కృప సేతువు. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. కొలిచితే చాలు గక్కున కృపసేతువు. ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది. இத்துணை ஏற்றமுடைய இந்த கருத்மான் அழகாக செண்பகப்பூ மாலை சாற்றிக் கொண்டிருக்கிறார். அவனுடைய எஜமான் எப்படி இருப்பான்? இதோ சிரசிலே ஒரு நாகமும் அந்த கிரீடத்தில், அதாவது திருவபிஷேகத்தில் சாற்றிக் கொண்டிருக்கும் கருத்மான் அனைத்து பாப்பங்களையும் தீர்க்கும்படியாக இருக்கின்றது. இவன் எம்பெருமானின் திருவடி, இவன் எஜமானன் வெங்கடவாணன், அவன் திருவடியை ஏந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த திருவடிக்கு எத்தனை ஏற்றம். அதை மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ, மங்களம் புண்டரீகாட்சக, மங்களாய தரோ ஹரிஹி என்கிறது கருட புராணம். மங்களமானவன், மங்களகரமான லக்ஷ்மியை உடையவன் ஸ்ரீ விஷ்ணு, மங்கள பலன்களையே அருள்பவன். எனவே பக்தர்களின் நினைவுகளில் இருக்கின்றான். ஆகவே தான் கருடாரூடனாக எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான் இந்த வேங்கடவாணன். எத்தனை அழகு! இவன் குலுங்கி மாலைகளோடு குலுங்க நடந்து வரும் அழகை கண்டாலே நம்முடைய பாப வினைகள் கழிந்து போகும்படியாக இருக்கின்றது. பக்தர்கள் தங்கள் வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து இருப்பதற்கு இனியவன் இவன். மங்கள பலன்களையே அருளுபவன். ஆகவே தான் இனியனான இவனுக்கு அடிமை செய்வதில் கருத்மான் மிகவும் ஏற்றம் பெற்றவனாக விளங்குகின்றான். இனிய பக்தர்களுக்கு வசப்பட்டவனாகின்றான். இவனுடைய அருளை அனுபவிக்க தேரும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் கலந்தார் போலே தெவிட்டாத தெள்ள முதமாயிருக்கின்றது. கரந்தெங்கும் பறந்துள்ளான் நம் கோவிந்தன். கூவி கூவி கொடுவினை தூற்றுள் நின்று பாவியேன் பலகாலம் வழி கைத்து அலம் அருகின்றேன் என்று பார்க்கிறார் நம்மாழ்வார். பகவான் வாமனனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்து அருளியது உலகோர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் செய்வதற்காகத்தானே. இப்போது இத்திருமலையில் அனைத்து அவதாரங்களின் பிரதிபிம்பமாக நம் ஸ்ரீ வெங்கட நாயகன் எழுந்தருளி பக்தர்களுக்கு கருடாரூடனாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான். எல்லோரும் வாழ வைக்க இவ்விடத்தில் திவ்ய க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியுள்ளான். ராமோ ராமோ ராம இதி ராமபூதம் இதம் ஜகத்து என்று வாயினால் பாடி மனதினால் சிந்திப்பார்க்கு நல் வாழ்வு தர அவதரித்தவன் பகவான். பக்த பராதீனனான இவன். பராதீனன் என்றால் ஒருவர் கை எதிர்பார்த்து இருப்பது. தன்னை விடாது சிந்தனை செய்யும் பக்தர்கள் இட்ட வழக்காக இருப்பவன் இந்த கோபால கோவிந்தன்.
அர்ச்சாவதாரமான நம் கோவிந்தனை வேலை கெட்ட வேளையில் எழுப்பினாலும் எழுந்து கொண்டு பக்தரக்ஷணம் பக்தர்களுக்கு காட்சியளிக்க தயாராகி விடுவான் நம் கோபால கோவிந்தன். நம் திருவடியை ஏந்து கொண்டிருக்கும் கருட பகவானை நாம் நன்றாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருடாரூடனாக இடுப்பிலே கருத்மானும் ஒரு நாகத்தை அணிந்து கொண்டிருக்கிறான். ஒட்டியானமாக அணிந்து கொண்டிருக்கிறான். அடுத்து கல்யாண உற்சவமா சரி என்று அர்ச்சக சுவாமிகளுக்கு ஆட்பட்டு, அதாவது பிரிய பக்தர்களின் பொருட்டு கல்யாண மேடை ஏறிவிடுவான். இதற்குத்தான் பக்த பராதீனன் என்று பெயர். இப்படிப்பட்ட இந்த திவ்ய, ஏனென்றால் 10 அடியவர்க்கு எளியவனாக திகழ்கின்றான். எத்தனை அழகு இவன் திருமுக மண்டலத்தை நாம் நன்றாக சேவிக்க முடிகிறது. அவ்விடத்தில் அந்த க்ஷேத்திரத்தில் சென்றால் கூட இவ்வளோ அழகாக எளிதில் பக்கத்தில் சேவிப்பது போல கிட்டுமா என்று தெரியாது. இந்த வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நமக்கு நன்றாக சேவிக்கும்படியாக, அருகில் இருந்து சேவிக்கும்படியாக தெளிவாக தெளிவாக இந்த பௌர்ணமி நிலவில், பௌர்ணமி முடிநிலவா, இது திருவேங்கட நாயகனின் திருமுக மண்டலம் முடிநிலவா என்று வித்தியாசம் தெரியாதவாறு நாம் சேவிக்கும்படியாக எத்தனை பெரிய மாலை, எத்தனை ஹாரங்கள், அத்தனை அழகோடு ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமாளாக கருட அருடனாக எழுந்தருளிக் கொண்டு பக்தர்கள் சென்ற விடவெல்லாம் சென்று அங்கங்கு சென்று அவர்கள் காணும் இடங்களெல்லாம் இவன் தென்படும்படியாக அடுத்த பௌர்ணமி வரை இவனை மறக்காதவாறு இருக்கும்படியாக செய்து கொண்டிருக்கின்றான் இந்த பக்த பராதீனன். இப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் நாம் கேட்டதை கேட்டபடியே அருள்பாலிக்க தயங்குவர் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சர்வத சக்ஷுகு என்று வர்ணித்துள்ளது. மனம் வருந்தி ஒன்றி துதிப்பவர்க்கு பக்தர்களின் கண்களுக்கு புலப்படுவான் இந்த கோவிந்த கூட்டன். கையார் சக்கரத்து என் கருவாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி என்று ஆழ்வார் திருவாக்காக அமைந்துள்ள பாசுரம். ஏதோ ஒரு பேச்சுக்காக பொய்யாக என் கருமாணிக்கமே கோவிந்தா என்றாலே போதுமானது. உடனே உருகி விடுவான் நம் கோவிந்த குள்ளப்பட்டன், அருளை செய்த வந்து விடுவான். எப்படிகிறது இப்படிப்பட்ட எம்பெருமான் கருடாரூடனாக. ஆகவே தானே இந்த கருடனுக்கு இத்தனை ஏற்றம், இத்தனை அழகுள்ள பெருமான், குணமுள்ள பெருமானை ஏந்தி கொண்டு இருப்பதால் தானே, ஸ்ரீயப்பதியை ஏந்தி கொண்டிருப்பதால் தானே இவனுக்கு இத்தனை ஏற்றம். கண்ணன் கடலினை நன்னும் மனுமுடையீர் எண்ணும் திருநாமம் துண்ணம் நாரணமே பகவான் அமரர்களுக்கு அறியம். அதாகில் அமரர்களால் தேவர்களால் கூட அறிய முடியாதவன், ஆனால் 10 அடியவர்க்கு அமரத் தொழுவார்க்கு மிக்க எளியவன் என்கிறார் நம்மாழ்வார். இத்தகைய திருவடிகளை சரண் அடைந்து, திருவடியை எழுந்திக் கொண்டிருக்கும் கருத்மானையும் சரண் அடைந்து தங்களுக்கு இத்திருவடி இடைகளை காட்டி என்று கொடுக்கும் பகவத் பக்தர் அடியார்களை திருமால் அடியார்கள், குடி அடியார்கள் என்று போற்றுகிறார்கள். தொண்டக்குலத்தார், அடிசூடிய அரசர்கள், ஸ்ரீ பாதரேணு தாசபூதர்கள், பகவர் ததியர்கள், அடிதாரும் நிழலும் போல் இருப்பவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்டவர் தான் இந்த கருத்மானும். மேன்மை பெற்றவர்கள். உதாரணமாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் இளைய பெருமானான ஸ்ரீ லக்ஷ்மணன் குணைஹி தாஸ்யம் உபாகதாக என்று கூறியுள்ளதை பக்தர்கள் நன்கு அறிந்து கொண்டிருப்பீர்கள். திருவடி இணைகளை தொழும் பாகவத தாசர்கள் என்றும் மேன்மை பெற்றவர்கள். நம்மாழ்வாரும் திருவாய்மொழி ஆரம்பிக்கும் பொழுதே சுடரடி தொழுது என் மனனே என்று அருளி செய்துள்ளார். திருவடிகளை தொழுதலால் யாருடைய திருவடிகளை? எம்பெருமான் திருவடிகளையே என்று பற்றி கொண்டிருக்கும் அந்த அடியார்களின் தாசகளை, அதாவது அவர்களின் திருவடிகளை பற்றி கொண்டிருந்தாலே போதுமானது. நாம் வேதம் படிக்க தேவையில்லை. மற்ற எந்த நாமத்தையும், பகவான் நாமத்தை ஒன்று சொன்னாலே போதும், அந்த அடியார்களை பற்றிருந்தாலே போதும். இப்பொழுது ஆகவே தானே இந்த கருத்மானும் சேஷபூதனாக இருந்து அவன் திருவடியை பற்றி கொண்டு அவனுக்கு விளக்கேற்றி நாம் குறைகளை தீர்த்து கொள்ள பிரார்த்தித்துக் கொள்வது. அதுதானே அதை நமக்கு தெரிவிக்கத்தானே கருடாருடனாக இவ்விடத்தில் எழுந்து கொண்டு இருப்பது. மற்ற எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் பௌர்ணமி தோறும் எம்பெருமான் கருடாரூடனாக எழுந்தருள்வதற்கு காரணமே இவன் அத்துணை தாசனாக இருப்பது. இந்த தாசனை பற்றியிருந்தால் போதுமானது என்பதே ஆன்றோர்களின், வேதங்களின், ஆழ்வாராதிகளின், ரிஷிகளின், அதை தொடர்ந்து வியாக்கியானங்கள் சாதித்துள்ள ஆச்சாரியர்களின் கருத்தும் அதுவாகவே அமைந்துள்ளது. பக்தர்கள், சுற்றியிருக்கும் பக்தர்கள் கையில் தீபங்களோடு நட்சத்திரங்கள் முடுநிலவாம் வெங்கட நாயகன் இருக்க சுற்றியிருக்கும் பக்தர்கள் பற்றியிருக்கும் அந்த விளக்கு ஆரத்தி நட்சத்திரங்களாக திகழ்கின்றது. நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் இவ்விடத்தில். இவன் நிலா, முழுநிலா என்றால் இவர்கள் பற்றியிருக்கும் ஆரத்தியை தட்டும் நட்சத்திரங்கள் போல மின்மினிக்கின்றது. எத்தனை அழகாக உள்ளது. சுடரடி தொழுது என் மனனே என்று அருளி செய்துள்ளார் ஆழ்வார் என்று சற்று சேவித்தோம். திருவடிகளை தொழுதலால் குறைகள் தீரப்பற்று உடனே இழுந்தும் விடலாம். அதாகில் கீழே விழுந்து விடாதவாறு நம்மை கையிலாக கொடுத்து காப்பாற்றுவான் மாயக்கண்ணன். பகவான்
ஸ்ரீ கோவிந்தனின் திருவடியினைகளை நினைந்து பேசினால் போதும், அனைத்து கலிகளும் தீரும். ஆகவே தானே எம்பெருமானின் திருவடிகளை கருடாருடன் மற்ற எந்த 2 வாகனங்களுக்கே அந்த ஏற்றம் உண்டு. பற்றிருக்கும்படியாக ஒன்று கருத்மான், மற்றொன்று வாயுபுத்திரனான அனுமான். இந்த 2 வாகனங்களிலும் இந்த இருவரும் எம்பெருமானின் திருவடியை பற்றியிருக்கும்படியான சேவையை நாம் நன்றாக சேவிக்கலாம். பகவானிடத்தில் ஆளவந்தார் கதா புனக சங்கரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குச வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம சரணாரம் புஜத்வயம் என்று போற்றியுள்ளார். சற்றே சேவிப்போம் ஊர்வலத்தை. పట పటదే కొలువ గణపగిలే ఇటు గరుడని నీవెక్కినను పట పటదే కొలువ గణపగిలే ఇటు గరుడని నీవెక్కినను పట పటదే కొలువ గణపగిలే ఇటు గరుడని నీవెక్కినను పట పటది కులుబ గణపగిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను ఎగసిన గరుడని ఏ పున ఖాయని జిగిదొలక చబుకు చేసినను ఎగసిన గరుడని ఏ పున ఖాయని జిగిదొలక చబుకు చేసినను నిగమాంతంబులు నిగమ సంఘములు నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడ వడగే నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడ వడగే ఇటు గరుడని నీవెక్కినను పట పటదే కులుబ గణపగిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను బిరుసుగ గరుడని పేరెము దోలుచు బెరసి నీవు కోపించినను బిరుసుగ గరుడని పేరెము దోలుచు బెరసి నీవు కోపించినను సరుసనఖిలములు జర్జరితములై సరుసనఖిలములు జర్జరితములై తిరుపున నలుగడ దిరదిరదిరిగే సరుసనఖిలములు జర్జరితములై తిరుపున నలుగడ దిరదిరదిరిగే ఇటు గరుడని నీవెక్కినను పట పటదే కులుబ గణపగిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను పల్లించిన నీ పసిడి గరుడని కెల్లున నీవెక్కినయపుడు పల్లించిన నీ పసిడి గరుడని కెల్లున నీవెక్కినయపుడు झल्लने राक्षस समिति नी महिम झल्लने राक्षस समिति नी महिम వెల్లి మునుగుదురు వెంకటరమణ झल्लने రాక్షస సమితి నీ మహిమ వెల్లి మునుగుదురు వెంకటరమణ ఇటు గరుడని నీవెక్కినను పట పటదే కొలుబ గణపగిలే ఇటు గరుడని నీవెక్కినను పట పటదే కొలుబ గణపగిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను. ஆளவந்தார் சாதித்த ஒரு ஸ்லோகத்தை சேவித்தோம். கதா புனக சங்கரதாங்க கல்பக துவஜாரவிந்த அங்குச வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம त्वच्चरणाम्बुजद्वயம் மதீயமூர்தானாம் அலங்கரிஷ்யதி என்று சுவாமி ஆளவந்தார் எம்பெருமான் திருவடியை தன் சிரசில் பதிக்க வேண்டுகிறார். இவ்விடத்தில் அந்த திருவடியை கருத்மான் திருக்கரங்களால் ஏந்தி கொண்டு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். மதீயமூர்தானாம் அலங்கரிஷ்யதி என்று மனமுருக பிரார்த்தித்துள்ளார்.
எம்பெருமானின் திருவடி இணைகள் பக்தர்களின் சிரசில் பட்டதற்கு அடையாளமாக பகவான் ஏழுமலையானின் திருவடி இணைகளில் உள்ள ரேகைகள் எல்லாம் நம் உச்சியில் படும் ஆகில் வேறு என்ன குறை இருக்கப் போகிறது? இத்தகைய தாமரை இதழ்களை போன்ற மெத்தன்ற குளிர்ந்த திருவடி இணைகளை பக்தர்களின் குல தெய்வத்தம் இன்று இந்த திருவடி இணைகளையே பெறுவதற்கு அரியதனம் என்று ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்தாலே அருளி செய்துள்ளார். உலகளந்த உயர்ந்த திருவடி இணைகளை எப்போது நினைக்கும் போதும் நமது எல்லா அசுபங்களும் போய் சுபமங்களங்கள் பொங்கும். ஸ்ரீமத் பாகவதத்திலும் சஞ்சிந்தையேது பகவதக சரணார விந்தம் என்று போற்றியுள்ளது. பகவானின் திருமொழி அவனது பரத்வத்தையும் திருவடி பகவானின் சௌலபிய சௌசீல்யத்தையும் எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறு பகவானின் திருவடி இணைகளின் மகிமையை ஆழம் காண இயலாது. இவனது திருவடி இணைகளுக்கு உள்ள ஏற்றம் அனைத்தும் தாயாரின் திருவடிகளுக்கும் உண்டு. ஏன், இவன் திருவடி இணைகளை விட விஞ்சும்படியான மகிமையை உடையது அவளுடையது. இதனை சுவாமி ஸ்ரீதேசிகன் ஸ்ரீஸ்துதியில் சேவே தேவி திரிதிசமகிழா மௌளிமாலாட்சிதம் தே சித்திக்ஷேத்திரம் சமித விபதாம் சம்யதாம் பாதபத்மம் யஸ்மின்னீட்சன்மித சிரசோ யாவயித்வா ஷரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாக என்று சாதித்தருளியுள்ளார். அதாவது ஸ்ரீ வாசுதேவனின் பிரிய பத்னியான பத்மாவதி தாயாரின் திருவடி இணைகள் அடியார்களுக்கு வரும் ஆபத்துகளை போக்கி சிறந்த செல்வங்களை விளைவிக்கும் பெருமை உடையது. இத்தகைய தாயாரின் திருவடி கமலங்களில் சரண் அடைந்த பக்தர்கள் மகா பாக்யசாலிகள். தாயாரின் திருவடி இணைகளில் செய்யப்பட்ட சிறு வணக்கம் அஞ்சலி பெரும் பேற்றை கொடுக்கும், அதாவது எம்பெருமானையை காட்டிக் கொடுக்கும். திருவுடை அடிகளையை பற்றி ஸ்ரீ நம்மாழ்வார் முதல் திருவாய் மொழியில் நாளும் நின்றடு நம் பழமை அங்கொடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மன நகபலமர கழுவி நானும் நம் திருவுடை அடிகள் நம் நலங்கழல் வணங்கி மாளும் ஓரிடத்திலும் மணக்கொடு மாழ்வது வலமே என்று அழுத்தந்திருத்தமாக இந்த பாசுரத்தில் இதற்கு ஏதும் விளக்கம் தேவையா என்ன? நாளும் நின்றடு நம் பழமை அங்கொடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மன நக மல மர கழுவி நாளும் நம் திருவுடையடிகள் தம் நலங்கழல் வணங்கி மாளும் ஓரிடத்திலும் மணக்கொடு மாழ்வது வலமே. இவனோ ஸ்ரீமானான சுவாமி. இது போதாது என்று திருவுடையடிகள் என்று ஆழ்வார் சாதித்தருளியுள்ளார். ஸ்ரீமானான கோவிந்தன் நம்முடையவன், அதாகில் பக்த வத்சலன் என்றால் நம் பொருட்டு புருஷகாரம் சிபாரிசு செய்யும் தாயாரிய லக்ஷ்மியை என்றும் பிரியாது தன் இடமார்பில் கொண்டவன் என்ற பொருளும் இவ்விடத்தில் கிடைக்கும். பக்தர்களை அனுகிரகிக்க இவள் பகவானிடத்தை பிரார்த்திப்பள். வேரிமாலா அது பூமேல் இருப்பவளாயிற்றே நம் வினைகளை தீர்த்து அருள்பவள் இவள் என்று நிச்சயமாக கூறுகிறார் சுவாமி ஸ்ரீ தேசிகன். கூடவே இருக்கும் இந்த திருவுடை அடிகளை உடைய எம்பெருமான் தாயாரின் சிபாரிசு செய்ய மேலே நம் பொருட்டு நம்மிடத்தே பகவானை தேடி வரச் செய்ய கருத்மானம் இருக்க இங்கே குழுமி இருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு இந்த நல்ல தினத்தில் ஏதேனும் குறை இருக்குமா என்ன? இனிமேல் குறையே இருக்காது. நிச்சயம் அனைத்தும் தீர பெற்று மங்களங்களை நிச்சயமாக பெறுவர். இந்த வேங்கடநாயனுக்கு அடிமை செய்வதை ஸ்ரீ நம்மாழ்வார் அழகுற ஒழிவில் காலம் எல்லாம் என்று, அதாவது இவர்கள் செய்வதை போல முன்னிட்டு காட்டிக்கொண்டே நாமும் நம்மால் இயன்றவரை அவருக்கு அடிமை செய்ய வேண்டும் ஒழிவில் காலம் எல்லாம் என்ற அந்த பதிகத்திலே சாதித்தருளியுள்ளார். கைங்கரியத்தை செய்ய விழைவது பணிவுடனே, அதாகில் புஷ்ப கைங்கரியம், நெய் தீபம் ஏற்றுவது, திருநாமங்களை ஜபம் செய்வது என்று யதாசக்தி செய்ய விரும்புவது செய்ய வேண்டும். வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். கைங்கரியம் புரிவதில் நான் செய்துவிட்டேன் என்னும் எண்ணத்தையும் தவிர்த்து செய்ய வேண்டும். மலையப்பனின் அனுகிரகத்தாலே தானே நாம் மலையேறும்படியான பாக்கியத்தை பெறுகிறோம். அதுவும் ஒரு கைங்கரியமே. ஏன் இந்த உற்சவத்தை காணும்படியான இந்த நிலைமை பெற்று தந்ததும் அவனுடைய அருளே அன்றி வேறு இல்லை. உயர்ந்த கைங்கரியம் இது. அவரவர் சக்திக்கு தக்கவாறு நம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கும் மலையப்பனும் நித்தியமாய் கைங்கரியம் செய்ய விரும்பும் அடியாரிடம் என்றும் நித்தியமாகவும் இப்படி கைங்கரியம் செய்ய துடிக்கும் பக்தர்களுக்கு காலமும் வழுவாது துணையிருந்தும் செய்ய வேண்டும். பகவானும் அதை ஏற்க வேண்டும். பக்தர்கள் செய்யும் கைங்கரியம் என்றும் பச்சையாக, அதாவது நீடித்து நிலையாக இருக்கும்படியாகவும் துக்கமற்றதாகவும் இருக்க வேண்டும். இப்பொழுது எம்பெருமானின் திருவபிஷேகம் கிரீடத்தை நன்றாக சேவிக்கும்படியாக நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொறி வல்லுநர்கள். அடுத்து வருவது அவன் திருமுக மண்டலம் சொல்லும் பொழுதே அவனுடைய கைங்கரியத்தை பெற வேண்டும். அவனுக்கு செய்யும்படியான கைங்கரியத்தை என்றும் நிலைத்து செய்ய வேண்டும். வாழையடி வாழையாக நமக்கு பின்பும் நம்முடைய சந்ததியர் செய்யும்படியாக அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அளவற்ற இன்பத்தையும் சுகத்தையும் தருவதாக இருப்பதையே ஆழ்வார் வழிவிலா அடிவை என்று அருளி செய்துள்ளார் அந்த பாசுரத்தில். இப்படியாக உள்ள கைங்கரியத்தையே மலையப்பனும் ஏற்க காத்து கொண்டிருக்கின்றான். அதுவன்றோ
பகுதி பகுதியாக கருடாரூடனாக அனைத்து அங்கே குழுமியிருக்கும் பக்தர்களை ஒரு பகுதி பகுதியாக சென்று இவனுடைய திவ்ய திருஷ்டி படும்படியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஸ்ரீ நம்மாழ்வாரின் தூய்மையான எண்ண அலைகள், அதை தொடரும் உபதேச மொழிகள், எத்துணை அவர்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள். நெடுங்கை நீட்டி பக்தி புரியாது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இவன் நம்முடைய கைங்கரியத்தை ஏற்கும்படியாக சாதித்தருளியுள்ளார். மேலே ஊர்வத்தை சற்று செய்வோம். నిత్యాత్ముడైయుండి నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడైయుండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమైయుండి బ్రహ్మమైయుండు సంస్తుత్యుడి తిరువెంకటాద్రి విభుడు. నిత్యాత్ముడైయుండి నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడైయుండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమైయుండి బ్రహ్మమైయుండు సంస్తుత్యుడి తిరువెంకటాద్రి విభుడు. లోకంబులెల్ల నేలెడు నాతడే మూర్తి బ్రహ్మాదులెల్ల వెదకెడు నాతడే మూర్తి నిజమోక్షమీయజాలెడు నాతడే మూర్తి లోకైకహితుడు. ఏ మూర్తి లోకంబులెల్ల నేలెడు నాతడే మూర్తి బ్రహ్మాదులెల్ల వెదకెడు నాతడే మూర్తి నిజమోక్షమీయజాలెడు నాతడే మూర్తి లోకైకహితుడు. ఏ మూర్తి నిజమూర్తి ఏ మూర్తియునుగాడు ఏ మూర్తి త్రైమూర్తులేకమైనాయాతడే మూర్తి సర్వాత్ముడే మూర్తి పరమాత్ముడా మూర్తి తిరువెంకటాద్రి విభుడు. నిత్యాత్ముడైయుండి నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడైయుండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమైయుండి బ్రహ్మమైయుండు సంస్తుత్యుడి తిరువెంకటాద్రి విభుడు. దేహమున నిన్నియును జన్మించనే దేవు దేహమున నిన్నియును ననగె మరి ఏ దేవు విగ్రహం వి సకలమింతయును ఏ దేవు నేత్రంబులిన చంద్రులు. ఏ దేవు దేహమున నిన్నియును జన్మించనే దేవు దేహమున నిన్నియును ననగె మరి ఏ దేవు విగ్రహం వి సకలమింతయును ఏ దేవు నేత్రంబులిన చంద్రులు. ఏ దేవుడి జీవులిన్నింటిలో నుండు నే దేవు చైతన్యమిన్నిటికి నాధారమే దేవుడవు వ్యక్తుడే దేవుడద్వందుడా దేవుడి వెంకటాద్రి విభుడు. నిత్యాత్ముడైయుండి నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడైయుండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమైయుండి బ్రహ్మమైయుండు సంస్తుత్యుడి తిరువెంకటాద్రి విభుడు.
పాదయుగమిలయునాకాశంబు ఏ వేల్పు పాదకే శాంతంబనంతంబు ఏ వేల్పు నిశ్వాసమీ మహామారుతము ఏ వేల్పు నిజదాసులి పుణ్యులు ఏ వేల్పు సర్వేషుడే వేల్పు పరమేశుడే వేల్పు భువనైక హిత మనోభావకుడు ఏ వేల్పు కడు సూక్ష్మమే వేల్పు కడు ఘనము ఆ వేల్పు తిరువెంకటాద్రి విభుడు నిత్యాత్ముడైయుండి నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడైయుండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమైయుండి బ్రహ్మమైయుండు సంస్తుత్యుడి తిరువెంకటాద్రి విభుడు సంస్తుత్యుడి తిరువెంకటాద్రి విభుడు సంస్తుత్యుడి తిరువెంకటాద్రి విభుడు సంస్తుత్యుడి తిరువెంకటాద్రి విభుడు. கருடாரூடனான எம்பெருமானை நம்மாழ்வார் முடியானே எனும் பதிகத்தில் நன்றாக அழகாக செவிக்கு இனிமையாக இருக்கும்படியாக ஒரு பாசுரத்தில் கண்களால் காண வரும் கொல் என்று ஆசையால் மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல் பண் கொண்ட புள்ளின் சிறகொலி பாவித்து திண்கொள்வோர்க்கும் கிடந்து என் செவிகளே. நமது ஒவ்வொரு இந்திரியமும் எம்பெருமானை அனுபவித்து பற்றியிருக்க மற்ற இந்திரியங்களும் பகவானையே அனுபவிக்க விழைகின்றதாம். கண்களால் காணவும் வேண்டும் பார்க்கவும் வேணும் பகவான் புள்ளரசனாம் திருவடியின் மீது ஏறிக்கொண்டு எழுந்தருள்வதையும் எம்பெருமானை சுமந்து கொண்ட வைனதேயன் மகிழ்ச்சி பொங்க சிறகுகள் படபடவென்று அடித்துக்கொண்டு விரைந்தோடி எழுந்தருள்வதாகவும் இந்த ஒலியையும் கருடாரூடனாக எழுந்தருளும் அந்த அழகையும் தன் இந்திரியங்கள் மகிழ்வோடு அனுபவித்து போந்ததாக, அதாவது வாமன அவதாரத்திலும் வாமன அவதாரனாக ஒவ்வொரு அவதார தசையிலும் இவன் எழுந்தருளி பகவானுக்கு துணையாக இருப்பதை குறித்து இந்த பாசுரத்தாலே தெள்ளத் தெளிவாக விளக்கி மகிழ்வோடு அனுபவித்து போந்ததாக சாதித்தருளிய பாசுர விசேஷம் இது. இப்போது நாம் இந்த நிலையில் தானே உள்ளோம். க்ஷணம் கண் சுமிட்டினால் கூட எங்கே வேறு திசை சென்று விடுவானோ இந்த மலையப்ப சுவாமி, எந்த பக்தனின் கோவிந்தநாம கூக்குரல் கேட்ட இடத்தில் திரும்பி நிற்பானோ என்று நாம் ஸ்தம்பித்து போகும்படியாக இருந்து கொண்டிருக்கிறான். பண் கொண்ட புல் என்கிறபடியே இவன் பண் கொண்ட புல்லாக இவனை சுமந்து கொண்டு வருகிறான். சற்றே சேவித்தோம். இப்படிப்பட்ட எம்பெருமான் ஒவ்வொரு அவதார தசையிலும் இவன் சென்று கொண்டிருக்கிறான் என்று கூடவே அவதரித்தருள்கிறான் என்பது நாம் நன்றாக தெள்ளத் தெளிவாக அனைத்து பாசுரங்களால் என்ன இதிகாச புராணங்களிலும் நாம் கண்டருள்வது. இப்பொழுது எத்தனை அழகாக திரும்பி திரும்பி ஒரு பக்த கோஷ்டிகளையும் குழுக்களையும் நன்றாக அனுகரித்து கொண்டிருக்கிறான். மற்றொரு இடத்திலே சுவாமி நம்மாழ்வார் ஆடி ஆடி பதிகத்தில் நம்மாழ்வார் சாதித்தருளிய பக்தர்களின் விடாய் தீர்க்க பகவான் அபயம் அளிக்க வருவதை எடுத்துச் சொல்லும்படியான குணத்தை உடையவன் என்று திருவுடை உடைய இந்த கலியை தீர்க்கும்படியான வெங்கடவாணனை பற்றி எப்போதும் பகவத் அனுபவத்தாலே தாசதீய சேஷத்தை உடையவன் இந்த பெரிய திருவடி என்று சாதித்தருளியுள்ளது. எம்பெருமானின் குறிப்பறிந்து செயல்படும் தாசன் அடிமை ஆக நம்மாழ்வாரும் பட்சிகளையே ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருத்தி பக்தர்கள் பொருட்டு கோவிந்த மாதவனுக்கு தூது அனுப்பி தன்னை ரட்சிக்க வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறார். பகவத் அடியார்களாம் நிழலும் நடிதாருமாக இருப்பாரும் சாயை போல பாடவல்லார்களான ஆச்சாரிய சிரேஷ்டர்களை சேர்ப்பாரை பட்சிகளாக என்று பாசுரமிட்டு வேண்டியதை வைகல் பூங்கழிவாய் பதிகத்தில் ஒரு பாசுரத்தில் அவனை சேர வேண்டும் என்னும்படியாக ஆர்த ரக்ஷண துவாரா தூது விடுத்தது. அதாகில் தனது கவலையை தீர்த்து ரட்சிக்க வேண்டி தன் மனக்குறைகளை பொன்னுலகையும் புவனியும் ஆளும் நன்னல புள்ளிரங்களான ஆச்சாரியனிடத்திலே தெரிவித்து எம்பெருமானிடத்து இவ்விடத்தில் பக்தர்களுக்கு ஆச்சாரியன் யார்? கருடன். அவனை துதித்து அவன் மூலமாக பகவானிடத்திலே சொல்ல செவிமடுக்கச் செய்து நம் குறைகளை தாயாருக்கும் பெருமானுக்கும் சேவை புரியும்படியான இந்த கருத்மானிடத்திலே ஆச்சாரியனாக பாவித்து நாம் பிரார்த்தனைகளை செலுத்தினால் நிறைவேறும் என்பதே ஆழ்வாராதிகளின் கருத்துக்கள். அதையே இவ்விடத்தில் பாசுரமிட்டு சாதித்தருளியது. ஏறு திருவுடையானின் அருளை நிச்சயம் பெறுவார்கள் என்று பக்ஷிராஜன் நம் முன்னே மலையப்பனை நிறுத்தி வைக்க நமக்கென்ன குறை? பாசுரத்தை சேவிப்போம் சற்று. வேறு கொண்டு உமையான் இறந்தேன் வெறிவண்டினங்காள் தேறு நீர் பம்பை வடபாலை திருவண்வண்டூர்
மாறில் போர் அரக்கன் மதில் நீரெழ செற்று உகந்தேறு சேவகனாருக்கு என்னையும் உழல் என்மீன்களே என்கிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வார்க்கு கிருஷ்ண துஷ்ணை என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு. கிருஷ்ணாவதாரத்திலே அவர் ஆழ்ந்திருப்பாராம். ஆனால் இந்த பாசுரத்தில் ராமரை குறித்து அதை சீதா பிராட்டியிடம் பிரார்த்திக்கும்படியாக சாதித்துள்ளது. 6 கால் சிறுவண்டுகளை தூது விடுகிறார் பராங்குசர் ஆகியான ஆழ்வார். தெளிவுற்ற தண்ணீரை உடைய பம்பை நதி தீரத்தில் திருவண்மண்டூர் எனும் திவ்யதலம் உள்ளது. அப்பெருமானை குறித்த பாசுரம் இது. அதாகில் பெருமானுக்கு பிரிவு துயர் தெரியாது. கள்ள மாதவன்யவன் ஆக பிரிவின் துன்பமறிந்த தாயார் சீதா பிராட்டியோடு பகவான் சேர்ந்திருக்கும் போது சேர்த்தியிலே காரியம் பலிக்கும் என்றபடி ரக்ஷ வர்க்கத்திலே எத்தனையோ பேர் இருப்பார்கள். ராவணனின் மதில்களை தூசுபடியாக, அதாவது தூசு பொடியாக ஆக்கிவிட்டானாம். மனமிழ்ந்த அரசாட்சியை விபீஷண ஆழ்வாருக்கு அளித்த ஏறு சேவகனான ஸ்ரீராமனுக்கு ரஷ்ய வர்க்கத்திலே கடைசியாக பராங்குசநாயகி ஆழ்வார் இருப்பதை சீத்தையோடு கூடிய சேர்த்தியிலே பிரார்த்தியுங்கோள் என்று ஆழ்வார் வண்டினங்களை தூடுவித்தார் இந்த பாசுரத்திலே. அதே போன்று இவ்விடத்திலே பக்ஷிராஜனை பிரார்த்தித்து பலன்களை பெற்று மகிழலாம் என்று கண்கூடாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பக்த கோடிகளோடு சூழ்ந்து கொண்டு வருகின்றான் இவன். கஜேந்திர ஆழ்வானை ரட்சித்த விதத்தை சுவாமி ஸ்ரீதேசிகன் மும்மணி கோவையில் பெற்றனை நீயே மற்றுள்ளதெல்லாம் பெறுவது நின்னை உருவது கொள்வார் நின்னால் அன்றி மன்னார் இன்பம் நின் பொருட்டு நீ என் பொருட்டு இல்லை நின்னுரு நின்று மின்னுரு தோன்றும் நின் தனக்கு நிகர் நின்னடி அடைவார் நின் பாலன்றி அன்பால் உய்யார் வாரணம் அழைக்க வந்த காரணமே வாரணம் எனில் கஜேந்திர ஆழ்வான் அழைக்க கருடாருடனாக ரட்சிக்க யானை முதலியால் பீடிக்கப்பட்டு நின்ற அந்த கரைக்கு தேடி வந்தவன். குரலை கேட்டு கருடனின் வேகமே போதவில்லை இவனுக்காம். வேகமாக பறக்கச் சொல்லி விஜயனின் இறக்கைகளுக்கு கீழே தன் திருவடிகளால் குத்தினானாம். விரைந்து செல்ல இவன் வேகம் கூட போதவில்லை பகவானுக்கு. ஒரு கட்டத்தில் பொறுக்க மாட்டாத கஜேந்திர வரதன் தானே கீழே இறங்கி கருத்மானையும் தூக்கி கொண்டு ஓடினானாம் பக்தவத்சலன். ஆகவே இப்படிப்பட்ட வேகத்திற்கு சுவாமி பட்டர் துவராய நமகா என்று சாதித்தருளியுள்ளார். பகவானுடைய வேகத்தை போற்றுகிறார் சுவாமி. இப்படி பக்தர்களை ரட்சிப்பதும் இவன் பிரயோஜனத்திற்காகவன்றி தன் பொருட்டில்லை என்கிறார் சுவாமி ஸ்ரீதேசிகன். ஆக பக்தர்கள் இவனை பெற நினைப்பதும் இவன் பிரயோஜனத்திற்காக, அதற்காகத்தானே பிரார்த்திப்பதாக சாதித்தருளியுள்ளார். இதை ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தாலேயே தெளியலாம். இவனுக்கு பிரயோஜனம் என்ன? பக்தனை ரட்சித்தல். துவயி கிஞ்சித்து சமாபன்னே கிம் காரியம் சீதையாமம என்று அருளி செய்தான் சுக்ரீவ மகாராஜாவிடம். இன்று வந்த இந்த வானர வீரர்களுக்கும் ராஜாவுக்கும் ஏதாவது கேடு வந்தால் தான் சீதையை பெற்று அடைய போகும் பயன் என்ன என்பது தானே இவன் எண்ணம். இப்படி இவன் விரும்பும் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதாவது எதற்காக சுக்ரீவ மகாராஜனை சற்று சிறந்து கொண்டார் என்றால், சுக்ரீவ மகாராஜனுக்கு ராமன் படும் துன்பத்தை கண்டு பொறுக்கவில்லை. ஆகவே தூரத்தில் தென்பட்ட அந்த ஒரு அரண்மனை மண்டபத்தில் மேலே உப்பரிகையில் ராவணன் இருக்க சற்றென்று ராமனும் எதிர்பார்க்காதவாறு பறந்து சென்ற சுக்ரீவன் ராவணனை சற்று மயக்கம் அடையும்படி செய்துவிட்டு திரும்பி விட்டானாம். இதை உணர்ந்த ஸ்ரீராமன், நீ அங்கே தனியாக சென்று ராவணனிடம் மாட்டி இறந்திருந்தால் உனக்கு கொடுத்த வாக்கு நான் என்ன ஆவது? நீ இறந்து போனால் நான் சீதையை பெற்று நான் எப்படி வாழ்வேன் என்று மனம் பாரித்து சொன்னாராம். அதுதான் இவ்விடத்தில் சாதித்தருளியது. இப்படிப்பட்டவர்கள் என்றால் இவனிடத்திலே பக்தி செய்வதை தவிர வேறொன்றும் அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களே இவனுக்கு அதாவது பிராணனாக கொண்டான் இவன். அப்படிப்பட்ட கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்ற அரை குலைய தலை குலைய முதலை கடந்த மடுக்கரைக்கு தேடி வந்த அழகை வேகத்தை இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி நன்றாக அருளி செய்துள்ளார். பெரியாழ்வார் தானும் யானைக்கு அருளை ஈன்ற அந்த அருளை ஈந்தமையால் வேறு கதியற்ற தானும் இவன் அருளை நோக்கியே சரண் அடைந்ததாக துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவார் என்று ஒப்பிலே நாகிலும் நின்னடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால் என்று அருளி செய்துள்ளார். பக்தர்கள் பொருட்டு இவருக்குள்ள வாத்சல்ய குணத்தை எடுத்து காட்டினார் இந்த ஆழ்வாரும். எப்படிப்பட்டவர்? இந்த திருவடி இணைகளை பற்றியிருக்கும்படியான எம்பெருமானின் திருவடி இணைகளை பற்றியிருக்கும்படியானது. மேலே சற்று இந்த ஊர்வலத்தை சேவிப்போம்.
చూడు తిరువేంకటాద్రి అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి తగనూట 28 తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును తగనూట 28 తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును అగణితంబైన దేశాంకుల మఠంబులును అధికమై చెలువొందగాను మిగులనున్నతములగు మేడలును మాడుగులు మితిలేని దివ్య తాపసులున్న గృహములును ఒగినొరగు బెరుమాళ్ల ఉనికి పట్టై వెలయు దిగువ తిరుపతి గడవగాను అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి పొదలి 6 యోజనము పొడవునను గొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి పొదలి 6 యోజనము పొడవునను గొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి చదరకే వంక చూచిన మహాభూజములు సింహశార్దూలములును కదిసి సురవరులు కిన్నరులు కింపురుషులును గరుడ గంధర్వ యక్షులును విద్యాధరులు విదితమై విహరించు విశ్రాంత దేశముల వేడుకలు దైవారగాను అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద అక్కజంబైన పల్లవరాయని మఠము అలయేట్ల పేడగడవన్ చక్కనేగుచునవ్వచరి గడచి హరిదలచి మ్రొక్కుచును మోకాళ్ళ ముడుగు గడచిన మీద అక్కడక్కడ వెంకటాద్రీషు సంపదలు అంతంతగానరాగాను అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి
పరిమళంబుల పూతోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును భుగులు కొను పరిమళంబుల పూతోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును నిగిడికిక్కిరిసి పండిన మహావృక్షముల నీడలను నిలిచి నిలిచి గగనంబుదాకి శృంగార రసభరితమై కనకమయమైన గోపురములను చెరువొంది జగతీధరుని దివ్య సంపదలు గల నగరు సరగునను కానరాగాను అదే చూడు తిరువేంకటాద్రి 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అది చూడు తిరువేంకటాద్రి ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ఆకాశగంగతో యములు సోకిన భవముల అంతంత వీడి పారగను ఈ కడను కోనేట యతులు పాశుపతుల్ మునులెన్న నగ్గలమై ఉన్న వైష్ణవులలో ఏకమై తిరువేంకటాద్రీషుడాదరిని ఏ ప్రొద్దు విహరించగాను అదే చూడు తిరువేంకటాద్రి 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి అదే చూడు తిరువేంకటా. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் செய்த 108 திவ்ய தேசங்களில் கோயில், திருமலை பெருமாள் கோயில் ஆகிய இம்மூன்றையும் திருவரங்கம், திருவேங்கடம், திருக்கட்சி என்ற முறையில் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ ரங்கநாதன், ஸ்ரீ ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ பேரருளாளன் ஆகிய எம்பெருமான்கள் 3 திவ்ய தேசங்களில் தேவிமார்களோடு நித்தியவாசம் செய்து கொண்டு அடியார்களை இன்றளவும் உஜ்ஜீவனம் செய்து கொண்டு வருவது பக்தர்கள் செய்த பாக்கியமே காரணம். இவற்றில் திருவேங்கட மலையினின்று அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை நம் பூர்வர்கள் பல படியாக வணங்கி வழிபட்டு வந்ததோடு நில்லாமல் பின்னால் வரும் சந்ததியினரும் ஸ்ரீ வெங்கடவாணனை அணுகி பக்தியோடு வழிபட பல பக்தி நூல்களை பரம கருணை உள்ளத்தோடு இயற்றி அளித்துள்ளனர். இப்பொழுது வெங்கடநாயகன் அழகாக கருட சேவை சாதித்து கொண்டு ஒவ்வொரு பக்தர்கள் பாலும் தன்னுடைய திவ்ய திருஷ்டியை அளித்து கொண்டு எத்தனை அழகாக திரும்பி ஒவ்வொரு பகுதியாக சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான் இந்த எம்பெருமான். அத்தகைய ஆன்றோர்கள் பூர்வர்கள் வழிகாட்டியாக நடந்து சென்ற சுவடுகளையே பின்பற்றி நாமும் அவனை வழிபட்டு உய்ய வேண்டும். திருவேங்கட மாமலையிலே வெங்கடாத்ரி, விஷபாத்ரி, கருடாத்ரி, சேஷாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி, நிருசிம்மாத்ரி, திருமலை, திருப்பதி என்று பலவாறான காரணப்பெயர்களால் பக்தர்கள் அழைத்து வருகின்றனர், நன்றாக சேவித்து வருகின்றனர். ஸ்ரீ வெங்கடநாதன் எழுந்தருளியிருக்கும் இந்த மலையை தொழுது எழுவதாலேயே பாப்பங்கள் கழிந்து விடுகின்றபடியால் திருவேங்கடம் என்ற திருநாமத்தை பெற்று விளங்குகின்றது. அப்படியே ஆழ்வாரின் திருவாக்கம் அமைந்துள்ளது. இத்தகைய மகிமை வந்த திருவேங்கட மலையையும் இதன் பெருமைகளையும் ஸ்ரீ சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகம் என்னும் நூலில் தெள்ளத் தெளிவாக விவரித்து அருளியுள்ளார். கண்ணன் அடியனை எமக்கு காட்டும் வெற்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு, திண்ணமது வீடென்ன திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, புண்ணியத்தின் புகழ் இதனை புகழும் வெற்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு, வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே என்று சாதித்தருளியுள்ளார்.
திருவேங்கடம் எனும் திருமலை ஆயர் கொழுந்தான் திருவேங்கடவாணனின் திருவடி இணைகளை அடியார்களுக்கு காட்டித் தர வல்லது. எத்தகைய பாபம் செய்தவர்கள் ஆயினும் திருவேங்கடம் மலையின் அதாவது சமீப தலங்களில் வசிப்பதாலேயே சகல பாப கர்மாக்களை அழிக்க வல்ல திருத்தலமாக விளங்கி வருகின்றது. ஓங்கி நின்று கொண்டு அனைத்து பக்தர்களையும் ரட்சித்து கொண்டிருக்கிறது. வேம் கடம் என்னும் திருநாமத்தையுடைய திருவேங்கடம் கோனேரி, ஆகாசகங்கை, பாப விநாசம் என்று பல புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்த மலையாக திகழ்கின்றது. ஸ்ரீ வைகுண்டத்து நித்திய சூரிகளும் வெங்கட நாயகனின் அடியார்களும் விரும்பி அடைக்கலம் அடையும் திருத்தலமாக உள்ளது இம்மலை. வேதங்களாலேயே புகழப்படும் திருமலை பாகவதர்கள் வசிக்க உரிய தலமாக என்றளவும் விளங்கி கொண்டு இருக்கின்றது. இத்தகைய ஸ்தானம் திவ்ய தேசங்களுள் தலை சிறந்து விளங்குகின்றது என்பதே சுவாமி ஸ்ரீதேசிகனின் திருவுள்ள கருத்து. இந்த திருமலையின் மேன்மையை குறித்து ஸ்ரீ பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியில் போதறிந்த வானரங்கள் பூஞ்சுனை புக்கு ஆங்கலர்ந்த போதறிந்து கொண்டு ஏத்தும் போது உள்ளம் போந்து மணிவேங்கடவன் மலரடிக்கே செல்ல அணிவேங்கடவன் பேராய்ந்து என்று சாதித்தருளியுள்ளார். பெருமை வாய்ந்த திருமலைக்கு நாதன் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசன், திருவேங்கடமுடையான், வெங்கடாசைலநாதன் என்று பலவே திருநாமங்கள் உடைய நம்பி ஸ்ரீமன் நாராயணன் இவன். சகல ஜீவராசிகளும் மேன்மை பெற்று விளங்க தன் திருவடியை பற்றி வணங்குவதே சிறந்த வழி என்று தனது ஒரு கரத்தால் தன் திருவடியை காட்டி கொடுத்து நின்றபடி காட்சியளித்து கொண்டிருக்கின்றான். தன்னை நம்பி வரும் பக்தர்களை ரட்சித்தே தீர்வேன் என்று கங்கணத்தை கட்டிக்கொண்டு திருமலையில் நின்று கிளம்ப மாட்டேன் என்கிற திட சங்கல்பத்தோடே நின்று நம் பொருட்டு தபஸ் செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவனே இப்பொழுது கருடாரூடனாக இந்த பௌர்ணமி நிலவில் இந்த சுபதினமான இன்று, அதாவது குரு அவர்களை நன்றாக சேவித்து வணங்கும்படியான இந்த சுபதினமான இன்று நாம் இந்த நட்சத்திரத்தில் கூடிய இந்த சுபதினத்தில் நன்றாக சேவித்து கொண்டிருக்கின்றோம். வேங்கட சைலநாதன் என்னும் பகு குடும்பீவன், குடும்பஸ்தன் இந்த திருமலையில் கிரகஸ்த தர்மத்தை தன் பத்னிகளோடு சேர்ந்து நடத்தி வருகின்றான். இத்தனை குழந்தைகள் அவனுக்கு, எப்பேற்பட்ட குடும்பி! இத்தனை குழந்தைகள் அவனை தேடி வருகின்றன, அவனை சூழ்ந்திருக்கின்றன. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜசு முதலான பல கல்யாண குணங்கள் நிறைந்தவன் வேங்கடவாணன். கிரகஸ்த தர்மத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்கு காரணம் இவனிடத்தே இருக்கும்படியான தயாதேவியான தாயார் அலர்மேலு மங்கை இவனுடன் நித்தியவாசம் செய்து அதனாலேயே அனைத்து பக்தர்களையும் இவன் கண்டு அவர்களுக்கு அனுகிரகிக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறாள். பூர்வாச்சாரியர்கள் வழிபட்டபடி நாமும் திருவேங்கட மாமலையும் திருவேங்கட சைலநாதனையும் வழிபட்டு உய்வு பெற வேணும். இந்த திவ்ய தம்பதிகளே அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அதுவே இவர்களுக்கு ஒரு யாகமாக அமைகிறது. அது என்ன யாகம், எத்தகையது, இவர்கள் செய்யும் யாகத்தாலே நமக்கு என்ன பயன் என்பதனை சுவாமி ஸ்ரீ தேசிகன் பரமார்த்த ஸ்துதி எனும் ஸ்லோக தொகுப்பில் வரும் ஒரு ஸ்லோகத்தாலே விளக்கத்தை அருளி செய்துள்ளார். கமலாய நிரபாய தர்மபத்னி கருணாத்யாக ஸ்வயம் ருத்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதாம் அகனீம் அஹீனம் ஆத்யம் சச்ச தர்மஹ துவத் அனன்ய சேவனீய என்று சாதித்தருளிய, அதாவது அவனம் ஸ்ரயதாம் அஹீனம் ஆத்யம், அதாவது ஸ்ரீராமனுக்கு ஆகவ புங்கவன் எனும் ஒரு திருநாமம் உண்டாம். இந்த திருநாமத்திற்கு போரில் வல்லவன் சிறந்தவன் என்னும் பொருளை கொள்ள வேண்டுமாம். இப்படிப்பட்ட வீரன் ஒரு யாகத்தை நித்தியபடியாக செய்து கொண்டிருக்கிறானாம். அதாகில் சரண் அடைந்தாரை காக்கும்படியான யாகம். யாகத்தில் சமர்ப்பிப்பது சரண் அடைந்தவர்களின் பாபங்களை. இந்த யாகத்திற்கு, அதாவது யாகத்திற்கு அக்னி வேண்டுமல்லவா, அந்த அக்னியில் சமர்ப்பிப்பது தன்னை சரண் அடைந்தவர்களின் பாப்பத்தை அதனை அவிசாக கொடுத்து அந்த பாப்பங்களை எரித்து விடுகிறான். அப்படி கொள்ள வேண்டும். இவனுடனே இருப்பவளாயிற்றே தாயார். யாகத்திற்கு ருத்விகள், அதாவது பக்கத்தில் இருக்க வேண்டுமல்லவா பத்னி, அவள் சொற்படி அவளுடைய சிபாரிசின்படி அனைத்தும் இவன் கேட்டு செய்கின்றான். மேலே இந்த கருடத்மானை சற்று சேவிப்போம். హరియిచ్చిన వరములు అటువలే కావుగా, హరియిచ్చిన వరములు అటువలే కావుగా, తిరమై వివేకులెల్లా తెలిసేటిది తిరమై వివేకులెల్లా తెలిసేటిది హరియిచ్చిన వరములు
అటువలే కావుగా. శిరసులు తుంచి తుంచి చిచ్చులోన వేలిచి వరములు వడసే రావణుడెన్నైనా. శిరసులు తుంచి తుంచి చిచ్చులోన వేలిచి వరములు వడసే రావణుడెన్నైనా. నిరతి రాముని చేత నిమిషములోననే వరములన్నీయు నెందో వరతి పాలాయ. నిరతి రాముని చేత నిమిషములోననే వరములన్నీయు నెందో వరతి పాలాయ. హరి ఇచ్చిన వరములు అటువలే కావుగా. వీరఘోర తపముల వెలయ బాణాసురుడు కోరి చేకొన్న వరాలు కోటాన కోటి. వీరఘోర తపముల వెలయ బాణాసురుడు కోరి చేకొన్న వరాలు కోటాన కోటి. ఊరకి కృష్ణుని చేత ఒక ఇసుమంతలోనే ఘోరమైన వరములు తుత్తునియలాయ. ఊరకే కృష్ణుని చేత ఒక ఇసుమంతలోనే తోరమైన వరములు తుత్తునియలాయ. హరి ఇచ్చిన వరములు అటువలే కావుగా. వట్టి జాలి పొరలక వరుస విభీషణుడు జట్టిగా రఘుపతికి శరణనెను. వట్టి జాలి పోరలక వరుస విభీషణుడు జట్టిగా రఘుపతికి శరణనెను. నెట్టన నాతనిగాచె నేడు నున్నాడదే ఇట్టి శ్రీ వెంకటాద్రినిచ్చి వరములు. నెట్టన నాతని కాచే నేడు నున్నాడదే ఇట్టే శ్రీ వెంకటాద్రినిచ్చి వరములు. హరి ఇచ్చిన కమల నిరబాయ తర్మపత్ని కరుణాద్యాః స్వయం మృద్విజో గుణాస్తే అవనం ஸ்ரயதாம் அஹீனம் ஆத்யம் ச ச தர்மः त्वत् அனன்யசேவனீயः என்று சேவித்தோம் அல்லவா. ஆகவ புங்கவன் என்று ராமனுக்கு ஒரு திருநாமம் உண்டு. போரில் வல்லவன் சிறந்தவன் என்னும் பொருளை கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வீரன் யாகத்தை நல்லபடியாக செய்து கொண்டிருக்கிறான். அதாகில் ஷரண் அடைந்தாரை காக்கும்படியான யாகம். யாகத்தில் சமர்ப்பிப்பது ஷரண் அடைந்தவர்களின் பாப்ப கூட்டங்களை. இந்த யாகத்திற்கு தம்பதிகளாகத்தான் செய்ய வேண்டும் அல்லவா. ஸ்ரீ அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் என்னும் என்றும் பிரியாது இவனுடனே இருப்பவளாயிற்றே. அப்படிப்பட்ட பெருமாள் எம்பெருமான் திவ்ய தம்பதிகளாக இருவரும் செய்யும்படியான ரட்சணம் என்னும்படியான இந்த யாகத்திற்கு ருத்விக்குகள் வேண்டுமே. ருத்விக்குகள் என்றால் செய்யப்படும் யாகத்தின் மந்திரத்தை பிசகாது சொல்லும் வேதம் அறிந்த பகவர்கள். இவர்கள் செய்யும் அற்புத வேள்விக்கு திவ்ய தம்பதிகள் இடத்தே
திகழும் கருணை முதலான குணங்களே ருத்விக்குகளாக இருந்து யாகத்தை தொய்வு இல்லாது நடத்தேறச் செய்கிறது. பக்தரட்சணம் என்னும் வேள்வி அஹீனம் என்னும் யாகம், அதாவது குறைவர தர்மத்தை செய்வது போன்று நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது என்றளவும். இந்த அஹீனம் என்பது தொடர்ந்து செய்ய வேண்டிய யாகம் எனும் பொருளை உடையது. ஆக தொடர்ந்து விடாது இந்த திவ்ய தம்பதிகள் பக்த ரட்சணம் என்னும் யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த திருமலையில் நன்றாக நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உற்சவத்திலும் பக்தர்களை ரட்சிக்க அன்றோ இவன் தோன்றுவது, அதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த பக்த ரட்சணம் என்பது இவர்களுக்கு நித்திய யாகம், அதுவே மங்கள கல்யாணமாக அமைகிறது. மங்கள கல்யாணம் என்றால் என்ன? அந்த கல்யாண குணங்களுக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது. அதற்காகவே திவ்ய தம்பதிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திவ்ய தேசங்களிலும் இருக்கும் பெருமானை விட இந்த திருவேங்கட மலைக்கு ஏற்றம் மிகுத்து இப்பொழுது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த பக்த கூட்டங்களை அவனை காணும்படியாக செய்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்டவன்? ஸ்ரீ நம்மாழ்வார் சாதித்தருளியுள்ளார். எப்படிப்பட்டவன் இவன் இந்த கோவிந்தன்? முடிச்சோதியாய் இவனது முகச்சோதி மறந்ததுவோ என்று காணும்படியாக அத்தனை பக்தர்களும் அவன் முகச்சோதி தங்களுக்கு தென்படுமாய் என்று தேடி தேடி இந்த கூட்டத்திலே தேடி தேடி கொண்டு சேவிக்கிறார்கள். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ என்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நீம் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே என்று கேட்கிறார். நேரே சற்று சேவிப்போம். శ్రీ వెంకటాద్రి వరశిఖరాద్రి వాసునకు పాపాంధకార ఘన భాస్కరునకు ఆపరాత్మరునకు నిత్యాన పాయిని అయిన మా పాలియల మేలు మంగమ్మకు జయమంగళం నిత్య శుభమంగళం, జయమంగళం నిత్య శుభమంగళం. శరణన్న దాసులకు వరమిత్తునని బిరుదు ధరించియున్న పరదైవమునకు మరువవలది బిరుదు నిరతమని పతిని ఏమరనీయనల మేలు మంగమ్మకు జయమంగళం నిత్య శుభమంగళం, జయమంగళం నిత్య శుభమంగళం. ఆనంద నిలయమందని సంభువసించి దీనులను రక్షించు దేవునకును కానుకలనొనగూర్చి ఘనముగా విభుని సన్మానించు అలమేలు మంగమ్మకు జయమంగళం నిత్య శుభమంగళం, జయమంగళం నిత్య శుభమంగళం. పరమొసగనావంతు నరులకని వైకుంఠమరజేత చూపు జగదాత్మునకును తిరులొసగదనవంతు సిద్ధమని నాయకుని ఉరముపై కొలువున్న శరధిసుతకు జయమంగళం నిత్య శుభమంగళం, జయమంగళం నిత్య శుభమంగళం. తెలివితో ముడుపులిటు తెమ్ము తెమ్మని పరుష నళికించి గై కొనిడి అచ్యుతునకు ఎలమి పాకంబు జయించి గోవింద
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ